ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த தீர்க்க தரிசன வசனம். இந்த இடத்துல வந்து நம்ம இஸ்ரவேலர் குடிச்சாலும் கர்த்தர் நினைச்சாரு 1-2 பேரை தேர்ந்தெடுக்கிற ஒரு சில கூட்டத்தை முஸ்லீம் எடுக்கிறாரு, அடுத்து யாரை எடுக்கிறாரு, இந்து காலகட்டத்தில் எடுக்கிறாரு. ஆனால் அது சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அப்போஸ்தலர் நடபடிகளை வந்து பரிசுத்த ஆவியினுடைய பொழிதலுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து தெரிந்தெடுக்கிறவங்க தான் டைரக்டா மணவாட்டி சபைக்கு பங்குள்ளவர். அதோட எதையும் இணைக்கிறாரு, இஸ்ரவேலரையும் இணைக்கிறாரு, இவங்க யாரு முஸ்லிம்ஸே இணைக்கிறாரு, வேற யாரு ஹிந்துக்களை இணைக்கிறார். வேற எந்த மதத்துல இருந்தாலும் என்ன செய்யறாரு, தெரிந்தெடுத்து இணைக்கிற தேவன். அப்படிதான் இந்த இடத்துல என்ன பார்க்க முடியும். அது எப்படிப்பட்ட நாளா இருக்குன்னா பரிசுத்தமான நாளா இருக்கும். ஆண்டவர் வந்து மணவாட்டி சபை எடுத்து கொண்டு போகிற நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும், பரிசுத்த நாளா இருக்கு. அப்ப பரிசுத்த நாளில் யாரை கொண்டு போவாரு, பரிசுத்தமானவர்களா என்ன செய்வாரு கொண்டு போவார். இந்த இடத்துல வந்து அந்த பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை வந்து இந்த இடத்துல வலியுறுத்துவாரு. ஆனா வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான். டோட்டலா வந்து ரட்சிப்பை கரைப்படுத்தி ஆண்டவரை விட்டு தூர விலகும் போதுதான் என்ன மாட்டாங்க, அவங்க வந்து மணவாட்டி சபைக்கு பங்குள்ளவர்களா இருக்க மாட்டாங்க. அட் அ டைம், அதாவது ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவர் வருகிற நாளும் அந்த கிறிஸ்து பதவி ஏற்கிற நாளும் ஒரே நேரம் தான். விடியற் காலம் 12 மணி ஒரு உத்தேசமா சொல்றோம். நம்ம என்ன சொல்ற கரெக்டான காலையிலே அப்படின்போது இரவு 12 மணி, நடு இரவு 12 மணி தான் காலை. அந்த காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எடுக்கிற காரியமும் அந்த கிறிஸ்து பதவி ஏறுகிற காரியமும் அட் அ டைம்ல வந்து நடக்கும். அது எப்படி நடக்கும்னா அவருக்கு தான் தெரியும். சரியா? ஏன்னா அவன் பதவி ஏற்றுட்டா பரிசுத்த கிரியை செய்ய முடியாது. சரியா? இவங்க போயிட்டா அப்புறம் இவனுடைய காலத்தில் பரிசுத்தவனை செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. அட் அ டைம் கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். அது எப்படின்னா ஒரு மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். எப்படி செய்வார் அப்படின்னு தெரியாது, நமக்கு தெரிந்த வெளிச்சத்தில் வந்து அட் அ டைம்ல செய்வார் அந்த காரியங்களை நடப்பிக்கிற தேவன். அப்போ அது பரிசுத்த நாள் அப்படிங்கும்போது பரிசுத்தத்துக்கு உரியவன் தான் பறக்க முடியும்னு வேத வசனம் சொல்லுது. ஆனால் வேத வல்லுநர் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருடைய விசுவாசத்தின் பலனுக்கு தக்கதா. ஏன்னா அவன் பரிசுத்தத்துக்கு நேரம் போகும்போது நமக்கு பரிசுத்தத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் வந்து கற்றுக் கொடுக்கணும். அந்த நேரத்துல நாமளே முழுவதுமா பரிசுத்தத்துல அடைஞ்சிருப்போமான ஒரு கேள்விக்குறி. ஆனால் பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கிறவனாக இருக்கும்போது அவன் கைவிடப்படுவதில்லை. வந்து வேத வல்லுநர் வசனத்துல சொல்லலை. என்ன சொல்றாரு, பரிசுத்த நாள் அவர் செஞ்சுட்டாரு, குறிச்சிட்டாரு. ஆனா ஒருத்தருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் போது, ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லும் போது என்ன செய்யணும், நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் போக முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும், பாசிட்டிவா விசுவாச அறிக்கை, பாசிட்டிவா நான் போயிருவேன் ஆண்டவரே, நான் போயிருவேன் ஆண்டவரே, அதே நேரத்தில் பரிசுத்தமாக்குது ஆண்டவரே அப்படிங்கிற 2 ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் தகுதிப்படுத்துகிற தேவன். ஒரு மனுஷனை குறித்து நான் வந்து பரிசுத்தத்துல வந்து நான் டாப் கேர்ல போயிட்டு இருக்கிறேன், நீங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் உங்களை செய்ய முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது, கூடவும் கூடாது. இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படி போகும்போது கடைசி வரை என்ன செய்யறாங்க, நிக்கிறவங்க மரண பரிந்து நிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப நான் என்னதான் பரிசுத்தமா இருந்தாலும் ஆண்டவர் வரும்போது என்னிடத்திலே பரிசுத்த காரியங்கள் இல்லாத போது என்ன செய்வாருன்னா என்னை கைவிட்டு விடுகிற தேவன். அப்போ நான் வந்து பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போகும்போது நான் எப்படி கரப்ஷன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது, அவருடைய வெளிச்சத்துல பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்மளை கரப்ஷன் ஆக்குகிற தேவன் அல்ல. அதுல வந்து யோவான் சொல்ல வந்து தேவனுடைய வித்து அவங்ககிட்ட என்ன செய்து இருக்கிறதுனால அவன் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் பாவம் செய்யணும்னு நினைக்கும் போது இல்ல, தேவனுடைய வித்துன்னு வரும். தேவனால் பிறந்த மனுஷன் வந்து பாவம் செய்யணும். ஆனா தேவனுடைய வித்து அவனுக்குள் இருப்பதினால் அவன் பாவம் செய்யான். அடுத்து வாசிங்க 1 யோவான்ல வந்து 3ஆவது அதிகாரம் 3:14-16.
1 யோவான் 3வது அதிகாரம் 14, 16 வரும். எடுக்குவா 3வது அதிகாரத்தில் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரிக்கிறது. அவருடைய வித்து அவருடைய விதை, பரிசுத்தமாகிய விதை வந்து யாருக்குள்ள இருக்குங்க? ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிற ஆக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ள சரி விதைச்சு வச்சுறாரு. விதைச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யாது? கனிகளினால் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. வேர் வந்து நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய வித்தானது, பரிசுத்தமாகிய வித்தானது. இன்னொன்று சரி, ஆண்டவருடைய வார்த்தை வித்துன என்னது? விதை என்னது? வசனம். அப்போ அவருடைய வார்த்தையானது அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும்போது அவன் என்ன செய்ய மாட்டான்னா பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவன் தொடர்ந்து பாவத்தில் வந்து நான் ஜீவிக்கிறேன். பாவத்தில் ஜீவிக்கும்போது என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு கிரியை செய்யுது. ஆனால் அந்த பரிசுத்த கனிகளை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பிசாசினை செய்கிறேன், சிக்கி சீரழிக்கிறேன், சின்ன பின்னமாக்குகிறேன். அப்போ இந்த விஷயத்தில் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. நான் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன், உங்கள் கூட வந்து இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், நான் கைவிடப்படாமல் அந்த மணவாட்டி சபைக்கு நான் பங்குள்ளவளாக இருக்கும்படிக்கு ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற அந்த ஜபமானது நமக்கு தொடர்ந்து இருக்கும்போதே கர்த்தர் என்ன செய்வார்? அந்த பரிசுத்தத்தின் பாதைக்குள்ள என்ன செய்வார்? நடத்துவார். பரிசுத்தத்தின் வெளிச்சத்தில் லிமிட் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பார். அப்போ பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? விபச்சார வேசித்தனத்தெல்லாம் செய்கிறாங்க, விழுந்து போகிறாங்க. அப்போ விழுந்து போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த வித்து, பரிசுத்த வித்து, ஆண்டோட வித்தானது அவனுடைய இருதயத்துக்குள்ள அவனுக்குள்ள என்ன செய்யல? தரிப்பிக்கப்படவில்லை. என்னது? விதைக்கப்படவில்லை. அப்போ நம்முடைய வாஞ்சி எப்படிப்பட்டாருன்னு என்னால் முடியலாண்டவரே, இந்த விஷயத்தில் நான் தோத்து போகிறேன் சொல்லணும் அவர்கிட்ட. அது சில என்ன செய்வாங்கன்னா, பாவம் பண்ணினாலும் பைபிள் படித்து ஜெபம் பண்ணுவாங்க, நல்லது. எப்படின்னா சினிமாவுக்கு போவாங்க, குடிப்பாங்க. ஆனால் அது எங்கே பார்க்கலான்னா சிஎஸ்சி விசுவாசிகள் மத்தியில் நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாமே பண்ணினாலும் அவங்க வந்து ஃபேமிலி ப்ரேயரு, பைபிள் வாசிக்கிற இந்த காரியங்கள் கவனமாக இருக்கும். அப்போ ஐயோ என்ன இப்படி இருக்கிறேன், அவன் பைபிள் வாசி நம்ம என்ன செய்யக்கூடாது? நியாயம் தீர்க்கக்கூடாது. அப்போ அவனுடைய வாஞ்ச இருதயத்துக்குள்ள என்ன வாஞ்சி இருக்குன்னு, ஆண்டவரே இதை நான் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. அப்போ மேற்கொள்ள முடிய வைக்கிறது யாரு? கர்த்தர். அப்போ நான் என்னால் முடியும்னு யாருமே சொல்ல முடியாது. நான் வந்துட்டு அப்படின்னா அது என்னால் இல்லை, நானும் என்ன செஞ்சேன்? ஒவ்வொரு காரியங்களாக என்ன செஞ்சேன்? விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அடுத்து வரும்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம நகர்த்துகிற தேவன். எதுவுமே செய்யாமல் நான் போயிருவேன் நீ பேச முடியாது. விசுவாச அறிக்கை பண்ணனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்போ ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து பாவத்துக்குள்ள இருந்து வெளியில வரும்போது, இல்லை வரணுங்கிற விருப்பம் இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய வித்தை இந்த மனிதனுக்குள் விதைக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்க்கும்போது யாக்கோபு என்ன செய்றேன்? கிரிமினலா இருக்கிறேன். ஏசா டோட்டல் கிரிமினலாக என்ன செஞ்சுறேன்? ஆண்டவரை விட்டு தூரம் போயிறான். கிரிமினலா இருந்தாலும் அவனுக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருபையின் காலத்துல அவன் இல்லை. ஆனாலும் அந்த கிரிமினல் காரியங்களை விட்டு விடுகிற ஒரு சுபாவம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் யாரா இருக்கிறான்? இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துடைய அந்த பெயர் தரித்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனா வந்து இருக்கிறேன். ஆண்டவரோட போராடுவேன். அப்ப எந்த விதத்துல அவன் போராடுவேன்னு நமக்கு சொல்லப்படலை. அப்ப எந்த விதத்துல போராடி இருப்பேன்? அவன் ஒரு பயந்த சுபாவம், எல்லாத்தையும் கடத்திட்டு வந்துட்டேன், மாமனார் ஆடுகளும் கடத்திட்டு வந்துட்டேன். அன்னைக்கு உள்ள சூழல் என்ன நினைச்சிருப்பேன்? அந்த லேயால் பிள்ளைய போனா போகட்டும், எனக்கு இந்த ராகேல் பிள்ளைகள் இருக்கட்டும், எனக்கு ஆடு மாடு போனா கூட போகட்டும், என்னை வெறும் மனுஷா கூட நான் அப்படிதான் பொருத்தனை பண்ணினேன். நான் என்ன செய்றேன்? உடம்பு இல்லாம போறேன், உண்ண உணவும் உடுக்க உடை இருந்தா கூட எனக்கு போதும்னு சொல்லி நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? எங்கள் மாமனார் ஆட்டெல்லாம் தெரியாமல் ஓட்டிட்டு வந்துட்டேன். அப்போ அது திரும்ப எடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஆனால் லேயால் பிள்ளையோட கொண்டு போட்டுரும். ஏதாச்சும் சொல்கிறோம்னா லேயால் பிள்ளையில முன்னாடி விட்டுருப்பேன், மணவாட்டி பிள்ளை சரி
அப்புறம் தான் வந்து ராகேலுடைய பிள்ளைங்க விட்டுருப்பேன். அப்போ இந்த பிள்ளைங்க மட்டும் எனக்கு காப்பாற்றி கொடுங்க, அப்படிதான் என்ன செஞ்சுக்கணும், அந்த இடத்துல வந்து போராடி இருக்கணும். அவளுக்கு தெரிஞ்சது அதுதான், நம்ம விருப்பப்பட்ட ராகேல் 2 பிள்ளை நமக்கு இருந்தா போதுமானது. அந்த காரியங்களுக்கு பிறகு சொல்ற ஆண்டவர் சொல்ற தூதனை போராடி மேற்கொண்டா அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச காரியங்கள், அதுக்கு மேல என்ன ஜெபம் பண்ண நமக்கு வேதத்துல சொல்லப்படலாம். அப்போ தேவதூதனை வந்து போராடி மேற்கொண்டாய் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட எந்த காரியங்களை அவன் வந்து ஜெயிச்சான்றது நமக்கு சொல்லப்படலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சொல்றோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு வந்து அவன் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டான், கிரிமினல் காரியங்களை ஈடுபட்டிருக்க மாட்டான். அதனால நம்ம என்ன சொல்றோம், அவன் கிரிமினலா இருந்தாலும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவை வெறுத்தேன் யாக்கோவை சிநேகித்தேன். சில என்ன சொல்லுவாங்க, எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ரெண்டுமே ஈசா கூட பிள்ளைங்க தானே, அது என்ன ஏசாவை வெறுத்தேன் யாக்கோவை சிநேகித்தேன், இவன் தானே ஏமாத்துறேன். அப்ப இவனும் தான் ஏமாத்துறான். அவன் தேவன்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்து கடந்து வருகிற ஒரு மனுஷன், அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோவாபுரம் சொல்றாரு, அவன் தானை தாழ்த்தினதை கண்டாயா. மனாசே சொல்றாரு, மனாசே கொண்டு ஜெயில போடுறாரு, அவன் அழுகு ஒப்பு கொடுத்தன்னு சரியா சிறையிருப்புல இருந்து கத்தன்னு செய்றாரு, கொண்டு வந்து திரும்ப சரி அவன் வந்து நாட்டை வந்து விக்கிரகங்கள் வழிபடாம அவர் ஆட்சி செய்தான்னு வேதத்துல வந்து பதிவு பண்ணப்படுறார். அப்ப நாம எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் வந்து மன்னிக்கிற தேவன். எதுக்காக மன்னிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிசாசின் கிரியைகளை நம்ம சுற்றப்பட்டு இருக்கிறோம், அதுல இருந்து வெளியில வர முடியல, அதனால என்ன செய்ய மனுஷனை சிலர் இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். பிசாசின் கண்ணியில விழக்கூடிய தன்மை உள்ளவன மனுஷன் இருக்கிறேன், அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கும்போது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் சொல்றாரு பெரிய காரியம். அதே சொல்றாரு, நீ என்ன செய்ய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஆகடியம் பண்ணினாய், ஆனால் நான் என்ன செய்வேன் ஆகடியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப தன்னை நோக்கி கூப்பிடுவோம், அவனால முடியலை நீங்க என்ன காப்பாத்துங்க. இப்போ நம்ம போற வாதில் ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்து தோண்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் உள்ள விழுந்துட்டேன். அப்போ நம்ம வந்து தம்பி உங்களை தூக்கி விடட்டுமான்னு கேட்கறத விட அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னு எப்படியாவது தூக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், தூக்குறதுக்கு பிரியப்படுவோம். இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஐயோ உள்ள கிடக்குறேன் எப்படியாவது தூக்கிடுவோன்னு சொல்லி பிரயாசப்படுவோம். இது 2 விதமான சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது. அதே நேரத்தில் நாம தூக்கி விடுவோம்னு நினைச்சாலும் அவன் நான் வரமாட்டேன், இங்கே இருந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு குடிகாரன் வந்து அவன் வரமாட்டேன் போது அந்த தீயணைப்பு துறையிலேருந்து வந்து அவனை சக்குன்னு மேலே தூக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு விஷயம். அப்போ அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவன் பாவத்தில் கிடக்கிறத விரும்பாத தேவன், அவன் தன்னறியாமல் பிசாசினுடைய கண்ணிக்குள்ள அகப்பட்டுட்டேன். இன்னைக்கு ஆதாமி ஏவாளை எதுக்காக மன்னிக்கிறாரு, அவங்கள அறியாம அவன் வந்து துணிகரம் தான் ரைட்டா. ஆனா அவருடைய பார்வையில் எப்படி இருக்குது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார், அவன் மேல ஃபால்ட்டே சொல்ல வரும். அப்ப அப்படிப்பட்ட தேவன், அப்ப மனுஷனால நிக்க முடியாது, நாம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற தன்மை உடையவர். அதே நேரத்துல நாம நோக்கி கூப்பிடும்போது சார் அதை விடுதலை அளிக்கிற தேவனா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறோம். ஏன் அவனை மன்னிச்சாரு, இவனை ஏன் மன்னிக்கல அப்படிங்கும்போது தன்னுடைய பாவங்களை உணர்கிறான உணரலை. இந்த இடத்துல எப்படி பார்க்கணும், பாவங்களை உணர்கிறான உணரலை எப்படி பார்க்கும்போது, யாக்கோபு வந்து உண்மையாவே பாவங்களை உணர்ந்தானா உணரலையா நமக்கு வேதத்துல சொல்லப்படலை. ஆனா போராடி மேற்கொண்டா போது என்ன அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில வந்து ஒரு சம்பாஷணை நடந்துச்சு, ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, நமக்கு என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆனா ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வந்து இருக்கும். அவன் எப்படி வந்து ஆண்டவரோட போராடினான் போது ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான்னு வரும். அப்ப ஆண்டவரை நோக்கி கெஞ்சுறதுன்னா அவன் என்ன கெஞ்சி இருப்பான், இன்னைக்கு உள்ள சூழ்நிலை யாக்கோபு என்ன கெஞ்சிருப்பான், ராகேலை மட்டும் காப்பாத்துங்க, எல்லாரையும் காப்பாத்துங்கன்னா அந்த அவனுடைய சுபாவம் எப்படி ஏமாற்றுகிற ஒரு சுபாவம், சுயநலக்காரனா இருக்கிறேன். ஆனா அந்த இடத்துல எப்படி கேட்டான்ற நமக்கு சொல்லப்படலை. ஆனா அதே நேரத்துல தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தன்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கத்தரிச்சாரு சமீபம். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி. இப்போ யாரு சொன்னோம், பேர் என்ன, சாது சுந்தர் சிங், அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரே உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியல. அப்போ அவர் செய்கிற ஒரு முரட்டு சம்பவமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய அதுக்கு செவி கொடுக்கிற தேவன். அவன் எவ்வளவு பெரிய விரக்தியில அவன் போயிருக்கான், அவன் ஆத்மா சேதப்பட்டுறக்கூடாது. அப்ப என்ன மனநிலைமை போய் தண்டவாளத்தில் தலை வச்சிருக்கான்ற அவருக்கு தான் தெரிஞ்சது. இப்ப நம்ம எப்படிலாம் போகக்கூடாது, பணிவாடு தண்டவாளத்தை தலை வச்சா ரயில் வந்து அடிச்சுட்டு போயிடணும். அவன் எவ்வளவு விரக்தியில சாது சுந்தர் சிங் வந்து அந்த தண்டவாளத்தில் தலை வச்சிருப்பான்னு அவருக்கும் அவனுக்கு தான் தெரியும். அது வந்து கர்த்தரை வெளிப்படுத்துகிற தேவன். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட டோட்டலா போகும்போது கர்த்தர் டக்குன்னு சந்திக்கிற தேவன். அப்ப அவங்களுடைய மனநிலைமையை பார்த்து இறங்குகிற தேவன், தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அப்ப
பரிசுத்தம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, நான் கடந்து வந்துட்டே நான் பரிசுத்தராக இருக்கிறேன்னு சொல்ல கட்டேன். எப்படி நான் கடந்து வந்தேன், கர்த்தர் என்னோட கூட எப்படி இடைப்பட்டார், நான் எப்படி இந்த பாவத்தை ஜெயித்து அவரோட கடந்து வந்தேன், அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், பரிசுத்தத்தின் பாதையில நடத்தி செல்லும்படி எப்படி எனக்கு கிருபை அளித்தார். வேதத்துல பார்க்கும்போது யாரெல்லாம் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆளா இருக்கணும்னு மோசே சொல்லுவோம், யோசுவாவை சொல்லுவோம், சாமுவேலை சொல்லுவோம், தாவீதை சொல்ல மாட்டோம். அப்படி நீங்க ராஜாக்கள் காலத்துல வரும்போது யாரை சொல்லலாம், யோசியா, எசேக்கியா, அந்த மாதிரி ஆட்களை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யாரெல்லாம் சொல்லலாம், மரியாதை சொல்லலாம், மகதலேனா மரியாதை சொல்லலாம். அடுத்து 12 சீஷர்கள் சொல்லலாம். எவனை தவிர யூதாஸ் காரியத்தை தவிர தெரிந்தெடுக்கப்பட்ட மத்தியாவின 12 சீஷர்கள் சொல்கிறான். அடுத்து பவுலை சொல்கிறோம், பர்னபாவை சொல்கிறோம், அனனியாஸ். அப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு தன்மை, தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காரியங்களை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்யுது, ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு பாதை, ஒரு சம்பாஷணை. இப்போ 17 தீர்க்கதரிசியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். கள்ள தீர்க்கதரிசியை தவிர 17 தீர்க்கதரிசியம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஏகப்பட்ட ராஜாக்கள் ஏகப்பட்ட தீர்க்கதரிசி இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவருக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கிற ஒரு நல்லுறவை காட்டிலும் ஒரு பரிசுத்தமான உறவு என்ன செய்து இருக்கிறதுனால கர்த்தர் சரி அவங்க எடுத்து பயன்படுத்துறது மட்டும் இன்னைக்கு ஆல்ரெடி என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற தேவ மனுஷராக இருக்கிறாங்க. நீங்கள் புதிய ஏற்பாடு எடுத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நிருபத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு அரதேசிகளும் பரதேசிகளுமாக இருந்தீங்கன்னு சொல்லி அவங்க செய்வாங்க லெட்ரு, நிருபங்கள் எழுதியிருப்பாங்க. எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஒரு சபையை எடுத்துக்கிட்டால் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இந்த நிருபத்தை எழுதும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா பரிசுத்தவாங்க. பரதேசிகளுக்கு, பரதேசினா எதுவுமே இல்லாமல் போகிறது, அரதேசினா எனக்கு பார்க்குறேன். ஆமாம், பரதேசி இந்த நாட்டில் எதுவுமே நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறது. அரதேசிகளுமா இருந்தீர்கள். என்னாகும் 20 இது சொல்ல மாட்டேங்குது. இல்லை அது இல்லை, அரதேசம் சொல்ல மாட்டேங்க, சிக்கிச்சா. சொல்ல மாட்டாங்க இல்லை, ஒரு அது பேதல் தான் சொல்லிட்டார். சரி, கண்டுபிடிச்சு சொல்கிறேன். அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கு, சாட்சி கிட்ட சொல்ல மாட்டேங்க. சரி, இதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, அப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மட்டும் தேடுகிற ஒரு மனிதர்களை இருக்கணும். அதனாலதான் சொன்ன பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, அடுத்து பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அந்த நிருபங்கள் அந்த பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு தான் என்ன செய்ய, அதை பிரயோஜனம் இல்லை. ஒன்று பவுலின் நிருபங்களை பார்த்தாலும் சரி,
பேதுருவின் நிருபங்களை பார்த்தாலும் சரி, யார் இது யோவானின் நிருபங்களை பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள வளர்ந்து போகிற ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டும்தான் அதோடைய காரியங்கள் வந்து விளங்கக்கூடியதாகும். அதனால அவங்க பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் வந்து அன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து முற்று பெற்ற ஒரு பரிசுத்தவான்களா இல்லை. எப்போ அவங்க முற்று பெற்றவர் ஆகும்போது என்ன செய்ய கர்த்தர் வந்து எடுத்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ அதுக்கு சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா யார் ஏனோக்கு எடுக்கிறாரு, அந்த நாட்களையே எலியாசிராரு எடுத்துக்கிறாரு. மோசையோட அடக்கம் பண்ணப்பட்ட இடமே நமக்கு வந்து தெரியல. அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்க செஞ்சிருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க. ஆனால் அது முற்று பெறுகிற நிலையில் என்ன செய்வார், கர்த்தர் வராத பட்சத்தில் என்ன செய்வார், அவர்களை வந்து முன்னக்கூட்டியே எடுக்கிற தேவன். அப்போ சாகர எல்லாருமே பரிசுத்தவான்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் அந்த பரிசுத்தவான்களை இருக்கு 2 பேருக்கு மத்தியில் கர்த்தர் வந்து என்ன செய்யணும், அந்த ஒரு தீர்ப்பை வந்து எழுதணும். நம்ம வந்து யாரையும் பார்க்கணும். இப்போ 12 சிஷ்யர் வந்து ரத்த சாட்சியோட மறிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தைரியமாக என்ன செய்வார், ஆண்டவருக்காக வீரை கொடுக்கும்போது பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாதுன்னா விசுவாசத்தில் பலத்தில் நிற்க முடியாது. என்ன செய்ய முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் குருட்டு போக என்ன செய்ய முடியாது. ஸ்டெயின்ஸில் நின்னாரு, அவங்க மனைவியில் நின்னாங்க அப்படிங்கும்போது அந்த பரிசுத்தத்தின் பாதையில் போகாமல் அந்த விசுவாசத்தினால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இது யோபு குத்து என்ன சொல்கிறான், அதை வந்து என்ன செய்கிறேன், வாயில் கூட யாரும் என்ன செய்ய பேசினதில்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்மளால நிற்க முடியும். பரிசுத்தம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். இப்போ நீ ஆண்டவருக்காக நான் உன்னை கொல்ல போகிறேன், உன்னை வெட்ட போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் பரிசுத்தத்தில் இருந்தால் தான் செய்ய நான் நிற்க முடியும். நிற்க முடியும். எப்படி நிற்பீங்க, ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கணும் நம்ம எப்படி 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 நிற்பீங்க. நமக்கு ஒரு பயம், அது ஒரு பிசாசினுடைய பாவம். நான் அந்த உலகத்தினுடைய கண்ணில் சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கும்போது என்ன செய்ய மாட்டேன், நான் நிற்க மாட்டேன். சிலர் என்ன செய்வாங்க, மறுதளிச்சுட்டு போயிடுவான். பிலாத்தியா மறுதளிச்சேன் அவங்க சொல்லுவாங்க, பதவி மோகனானா அவன் கர்த்தருக்குள்ளே இல்லாதனால என்ன செய்யறாங்க, அது பதவியிலோட என்ன செய்ய பாசம் வந்து அவனுக்கு வந்து வெளிப்படும். யூதாஸ் காரியோத்து எதுக்கு மறுதளிச்சேன், அவன் பணத்து மேலே ஒரு பிரியம் உள்ளவனாக இருக்கும்போது. அப்போ அந்த பரிசுத்தம் வந்து டோட்டலாக அடிபடும் போது தான் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து ஆண்டவருக்காக நிற்க மாட்டாங்க. இதை நம்ம கவனிக்கணும். எதுக்கு இவன் மறுதளிச்சேன், இவன் எப்படி இதுக்கு ஸ்ட்ராங். தானியேல் நின்னாரு, அவர் 3 வேளையும் ஜெபம் பண்ணாரு, அதனால ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, சிங்கத்தின் வாய்கள் கண்டிப்பாக தேவை. ஆனால் அதுக்கு மேலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், ஒரு பரிசுத்த ஜீவன் செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 ஒரு வாலிபர், அவங்கள கர்த்தர் எப்படி தகுந்தார், பயங்கர ஒரு மிராக்கள். அதெல்லாம் இந்த நாட்கள் நடக்குமானோட நம்ம பேச முடியாது, செய்ய முடியாது. போனது அடிமை தானே போனாங்க. அங்கே போய் எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுவார், ராஜாவே உமக்கு தெரிய வேண்டியது அப்படின்வார். நாங்கள் என்ன செய்ய மாட்டேன், அடங்க மாட்டான். ராஜாவே உனக்கு அது தெரியும், ஏன்னா நேபுகாத்நேச்சார் அதில் அவனுக்கு தெரியும்ல, அந்த விஷயம்லாம் தெரியும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அடங்க மாட்டோம். அப்போ எவ்வளோ பெரிய தைரியம். இன்றைக்கி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி, இல்லை விஜய் முன்னாடி, மோடி முன்னாடி போய் நாங்கள் வந்து இயேசுவத்தையும் கும்பிடுவோம். நீ சொல்கிறதுக்கெல்லாம் என்ன செய்ய, நான் சட்டம் போட்டால் நான் என்ன செய்ய மாட்டோம், ஆர்எஸ்எஸில் சேர மாட்டோம், இந்தியா தேசத்தை மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்போ நமக்கு அந்த பவர் கையில் கொடுப்பாரு. பரிசுத்தமாக இருந்தால் தான் அந்த விசுவாசத்தில் கட்டப்பட்டுள்ளோம். அப்போ இந்த பரிசுத்தமும் விசுவாசம், இந்த கனிகள், எல்லா காரியங்களுக்கோட மைய புள்ளி எது, பரிசுத்தம். பரிசுத்தம் எதுவும் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. எசேக்கியேல் 30:3, எசேக்கியேல் 30:3 டைமை பாருங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தை போடுங்க, நிற்க முடியல. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சான் பாருங்க. சரி, எசேக்கியேல் 30:3 வாசி. நாள் சமீபமாய் இருக்கிறது, ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது புறஜாதிகளுக்கு வரும். புறஜாதியாருக்கு வரும் காலம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாள் யாருக்குரியன்றாரு, புறஜாதியாருக்குரிய நாள் அப்படிங்கிறாரு. அங்கே என்ன பார்த்தா அவங்க திறப்பில் நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு, அந்த கர்த்தருடைய நாளில் சிவியர் அட்டாக் ஆகிறது யாரு, புறஜாதியார். ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு கிருபையின் காலத்தை கட்டளையிட்டனால புறஜாதியாரின் காலம் அப்படின்னு சொல்லி. அப்போ புறஜாதியார் அப்படின்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அங்கே இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது.
புறஜாதியார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இத்தனை பேர் வந்து ஆண்டவரை பற்றி இயேசுவை பற்றி ஒருத்தர் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தர் இயேசு சாமி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து காசை கொடுத்துட்டு சேர்ப்பாங்க அப்படின்றாங்க. இதில் நான் சேரவே மாட்டேன், நான் வந்து என்ன செய்றேன், என்னுடைய தேசம் இந்து தேசம், என்னுடைய தேசம் தான் இந்து அப்படின்னு பிடிவாதம் இருப்பாங்க. முஸ்லீம் வந்து அவங்களுடைய கட்டளையை வந்து பாதுகாத்துக்கலாம். அப்படி எத்தனை மதங்கள் இருக்குது. ஆனால் இந்த காலம் எப்படிப்பட்டதா? புறஜாதியாரின் காலம், ஆண்டவர் கையளித்த கிருபையின் காலம். அப்போ அந்த கிருபையின் காலத்தை வீணடித்த போக்கடித்தவர்களுக்கு அங்கே என்ன இருக்குதா? கர்த்தருடைய நாளில் பனிஷ்மெண்ட். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கு. நமக்கு விவரிக்கலை, ஆனால் கொடுமையான ஒரு காலமாக அந்த புறஜாதியாருக்கு இருக்கும். எசேக்கியேல் 13:6 கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தார், கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார். இங்கே வந்து பலபடிக்கு என்ன சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசி சொல்லி சொல்றாரு. அங்கே சொல்றது பூரா உண்மை நினைச்சு அவன் நினைச்சு நான் வெயிட் பண்றேன். அப்ப எதை வச்சு உண்மைன்னு வெயிட் பண்றேன்? நம்ம சொன்னது நிறைவேறும் அப்படின்னு. பிசாசு நினைச்சானா நான் சொன்ன ஜோசியம் கரெக்ட். இப்போ ரத்தன் பாண்டேவா ஒரு விஜய்க்கு ஒரு சோசியக்காரர் இருக்கேன், அவன் சொன்னதில் அப்போ நடந்துக்கிட்டு வருது. இனி நடக்க போகிற காரியங்கள் சொல்லும்போது இதை பேசிக்கை வச்சு என்ன சொல்லுவேன், இது வரைக்கும் நடந்துடுச்சு, இப்போ இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற பிசாசு என்ன சொல்லுன்னு சொல்கிறதுனா கரெக்டாண்டா வெயிட் பண்ணு அப்படின்னு யார் கற்றுக் கொடுத்தாலும் அபத்தம், பொய்க்குறினா கள்ள தீர்க்க தரிசனம். அப்போ பிசாசு உள்ளே இருந்து அவங்களுக்கு போதிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன். எசேக்கியேல் 13:7 நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான கரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமா, எப்போவுமே வந்து ஆண்டவர் யாருக்கு விரோதமானவராம்? ஜோசியக்காரங்க வேற யாரு? பொய்யா தீர்க்க தரிசனம் எல்லாமே வந்து ஜோசியக்காரத்த அடிப்படையில் எல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனம் இந்த ஜோசியக்கார அடிப்படையில் வந்து எப்போவுமே அவர்களுக்கு ஆண்டவர் செய்த விரோதியானவர். பிசாசுக்கு ஒரு விரோதியானவர். அவைய ரசிக்கப்பட்டு என்ன செய்வார்? ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஆனால் அதே நேரத்தில் பிசாசின் வலையில சிக்கி சின்ன பின்னமாகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிசாசுக்கு விரோதியானவர். அவங்க என்னையாவது என்ன ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு தருணம் கொடுக்குற ஒரு தேவன். ஏசாயா 30:10 30:10 ஏசாயா 30:10. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லலாம், எங்களுக்கு இதமான சொற்களை குறித்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று திருப்பி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓயப்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்லா சொல்றவன கூட என்ன சொல்றாங்க? என்ன இப்படி சொல்லாத, அவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? பொய்யான தீர்க்கதரிசியா இருக்கிறேன். எரேமியா 5:1 நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தரும். அப்ப அந்த டைம்ல என்ன இருக்குது? அங்கே அந்த பரிசுத்தவனும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன் இல்லை? அவங்களே சிறப்பிடிச்சு போயிட்டாங்க. தானியேல் அவங்க வாலிபர்கள் செஞ்சுட்டாங்க, சிறப்பிடிச்சு போயிட்டாங்க. அதாவது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருது. எரேமியா எங்கே போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டேன்.
டைம் பாருங்க, டைம் நாளைக்கு பார்ப்போம்.